மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 வந்து ஸ்டார்டிங்கே பை ஆம்பையர் சர்க்யூட்டர் லான்னு ஒன்று இருக்கும். நீ 2 மார்க்ஸில் ஆம்பையர் சர்க்யூட்டர் லானா என்னென்னு படிச்சுக்கோ சரியா. இல்லைனா இதே எழுதி விட்ரு. ஆம்பையர் சர்க்யூட்டர் லான் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இன்டகிரேஷன் ஹெச்டி. இங்கே பார், பிஹெச்னா பினா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, டினா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இது எலக்ட்ரிக்கில் இது மேக்னெட்டிக்கில் ரெண்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பிடி. ஹெச்இனா ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஹெச்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி சரியா. இதெல்லாம் கரெக்டாக தெரியணும். அப்போ தான் காஸ்லாவில் மேக்ஸ்வெல் இல்லை ஸ்டேட்மெண்ட் வந்து நீ ஈக்குவேஷன் வச்சு எழுதுவேன். அதுக்காக சொல்கிறேன். ஆம்பியர் சர்க்யூட்டரில் வந்து இப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் இதுக்கு என்ன எழுதுவேன்? த லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச்னா என்னது மேக்னெட்டிக். த லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு தி current enclosed in the area. currentனா I, current enclosed in the area in the system. இல்லை இந்த சிஸ்டம்னு எழுதி விட்டுரு. அவ்வளோதான். லைன் இன்டெக்ரல் இருக்குது. டிஎல்னா லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹெச்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவல் டு தி கரண்ட் என்க்ளோஸ்ட் இன் தி சிஸ்டம் அப்படின்னு எழுதிருக்கு. இதான் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஆம்பியர் சர்க்யூட்டரில் அப்படி இது நம்மளுக்கு வந்து ஐனா கரண்ட்டு. இது வந்து கரண்ட் டென்சிட்டி. current density is equal to current by surface area. இதுக்கு டி போட்டோன்னா இது டி மேலே வந்துடுமா. ஜேடி ஏனா டிஏனா டிஎஸ் ஈக்குவல் டு டிஐ. டி கேன்சல் பண்ணால் இன்டகிரேஷன் போடும். இது கேன்சல்னா ஐ இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரேஷன் ஜேடிஎஸ்ஸா. ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஐக்கு பதில். அப்போது சிங்கிள் இன்டகிரேஷன் ஹெச் டாட் டிஎல் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரேஷன் ஜே டிஎஸ் ஓகேவா. ஜேலிஏ ஜேசி ஜேடின்னு ரெண்டு இருக்குது. இது வந்து டிரைவ் பண்ணணுன்னா இவ்வளோ பெருசாக டிரைவ் பண்ணணும். நான் உனக்கு வேணால் சொல்லித்தரேன். உனக்கு புரியலைன்னா இதெல்லாம் டிரைவ் பண்ணாமல் நீ ஸ்ட்ரெயிட்டாக ஜேசி வேல்யூயும் ஜேடி வேல்யூயும் எழுதிச்சு சரியா. ஜேசி ஜேடி, ஜே வந்து ரெண்டு காம்பனண்ட், டிஎஸ்ஸு மிச்சம் எல்லாமே அப்படியே வரும். இன்டகிரேஷன் ஹெச் டாட் டி. ஃபஸ்ட்டு ஜேசி கண்டுபிடிக்கலாம். ஜேசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு விஆரா, வி பை ஆர். ஓம்ஸ்லா படி ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். நம்ம கெப்பாசிட்டர் சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். கெப்பாசிட்டரும் கண்டக்டன்ஸும் சீனா அதில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஐசி ஈக்குவல் டு வி பை ரெசிஸ்டிவிட்டினா ரோ எல் பை ஏன்னு எழுதுவோம். இந்த ஏ மேலே போயிடுமா. அப்போது ஏவி டிவைடட் பை ரோ எல்லுன்னு வரும். இந்த எல் வந்து ரோ, இந்த குட்டி எல் சரியா. ரோ இன்ட்டு எல் இல்லை, இது வெறும் ஸ்மாலாக போடுறது ரோ எல். இல்லை இது ரோ இன்ட்டு எல் தான். இப்படி கிடையாது, ரோ இன்ட்டு கரெக்டு தான். ரோ இன்ட்டு லென்த்து. ரோனா டென்சிட்டின்ட்டு ஏதோ வரும் ஓகேவா. இந்த 1 பை ரோனா சிக்மானும் ஏ அப்படியே தான் இருக்கும், எல்லும் அப்படியே தான் இருக்கும். விக்கு பதில் நம்ம வந்து இ டாட் எல்லுன்னு போடுவோம். வி இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன்ட்டு லென்த்து தான் நம்மளுடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னுவாங்க. அதனால் எல் கேன்சல் ஆகி ஐசி இஸ் ஈக்குவல் டு ரோ இ ஏ மட்டும் இருக்கும். ஐசி இப்படி. ஜேசி இப்போ நம்மளுக்கு ஜேசி வேணும். ஜேசினா ஐசி பை ஏ. ஐசி நம்மளுக்கு தெரியும் ரோ இஏ பை ஏ பண்ணால் ஏ கேன்சல் ஆகி ஜேசி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ மட்டும் வந்துடும். அப்படி தான் ஃபார்முலா அளவு நம்மளுக்கு சிக்மா ஜேசி கிடைக்குது. ஐடி உனக்கு படித்தா ரொம்ப கொலாப்ஸ் ஆகாது, நிறைய ஃபார்முலா வருது. ஐடி வச்சு ஜேடி கண்டுபிடிப்போம். ஐடி மீன் ஸ்ட்ரெயிட்டாக ஜேடி எழுதிக்கும். ஜேடி இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிடி. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணேன். என்ன ஈக்குவேஷன்? ஹெச்டிஎல் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரேஷன் ஜேசி ப்ளஸ் ஜேடி டிஎஸ்ன்னு பார்த்தோமா. ஜேசி என்னன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம, சிக்மா இ ப்ளஸ் ஜேடினா இந்த டேர்ம் டிடி பை டிடி டிஎஸ் டபுள் இன்டகிரேஷன் ஹெச்டிஎல்லா. இதான் நம்மளுடைய இன்டகிரல் ஃபார்ம். இப்போ பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஸ்டோக்ஸ் தியரம்னா என்ன பண்ணுவாங்க, லென்த்து சிங்கிள் இன்டகிரேஷன் இருக்குது, அது வந்து என்ன ஆகும் டபுள் டிஎஸ்ஸாக, லென்த்து வந்து சர்ஃபேஸாக மாறிடும், டபுள் இன்டகிரேஷன் ஆகிடும். இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து ஸ்டோக்ஸ்னால் டெல் கிராஸ் என்ன வேல்யூ இருக்கோ அது போடுவோம் ஈக்குவல் டு இது எல்லாமே அப்படியே வரும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெண்டு சால்வ் பண்ண ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சர்ஃபேஸு டிஎஸ் இதெல்லாம் கேன்சல் ஆனால் del cross h is equal to sigma e plus dd by dt. இது நம்மளுடைய பாயிண்ட் ஃபார்ம் ஓகேவா. பாயிண்ட் ஃபார்ம் வச்சு அங்கே வந்து என்ன பார்த்தோம், எலக்ட்ரோமோட்டிவ். இங்கே ஈன்னு இருந்துச்சு, தேர்ட் இதில் சொல்கிறேன். இங்கே ஈன்னு இருந்துச்சா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்
ஈக்குவல் டு தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு பார்த்தோமா. இங்கே வந்து த மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ், ஹெச் வந்து மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே இப்போ லாஸ்ட்டில் எழுதும் போது ஹெச் வந்து நீ இப்படின்னு பார்க்காத, ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு படித்தோம்ல, டெல் கிராஸ்ன்னு இருக்கிறதால மோட்டிவ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ன்ட்டு எழுதுவோம் சரியா. அங்கேயே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், நீங்கள் வந்து மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி, இங்கே மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப், இது வந்து கண்டக்டர் கரண்ட், இது வந்து ஐசின்னு பார்த்தோம்ல, இது கண்டக்டர் கரண்ட்டு, ஜேசி ஜேடி இது